திக்கட்டும் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ கலந்துரையாடல் செய்யவிருப்பது திரு ஜோசப் மிஸ்ரா அவர்கள். தம்பி வணக்கம். வணக்கண்ணே. தேர்தல் முடிஞ்சிடுச்சு. தேர்தல் ம். முடிஞ்சதும் போதும், எக்ஸிட் போல் அப்படிங்கிற பேர்ல இவங்களுடைய கருத்து கணிப்பு போட்டிருக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எக்ஸிட் போல் என்ற பேர்ல ஒரு திருட்டுத்தனத்த, ஒரு ஏமாற்றுத்தனத்த, ஒரு தெள்ளவாரித்தனத்த, இன்னும் என்னென்ன தனத்தன்னு சொல்றதுன்னு தெரியல. இது எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த எக்ஸிட் போல். என்ன திடுக்குன்னு மாறி பாக்குறீங்க? உண்மை இதுதான். எக்ஸிட் போல் எதுக்கு? ஓட்டு இது இது எதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையா இது? அதுதான் எனக்கும் புரியல. ஏன்னா 4ஆம் தேதி ரிசல்ட் கிட்ட வந்துடுச்சு. ம். இப்போ இதுல இவங்க என்ன சொல்ல வராங்க? இதனால என்ன பயன்? இது குறித்து நம்ம ஆல்ரெடி இதுக்கான வீடியோவை போட்டுட்டோம், காணொலியை போட்டுட்டோம். இருந்தாலும் மனக்குமுறல் என்னன்னா, ஒரு துரோகம், பச்சை துரோகம் இழைக்கப்பட்டு இருக்கு. அது குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் மிகப்பெரிய துரோகம். அதாவது எச்சத்தனமான சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது நமக்கு பகிரங்கமா தெரியுது. அதாவது 1,50,000 பேரு இறந்தது இந்த ஊடகங்களுக்கு தெரியல. சரிங்களா? 1,50,000 பேர் இறந்தாங்க. அவங்க இறந்ததே ஊடகங்கள் மடைமறைச்சிச்சு. 5,00,000 பேர் இப்போ 5,00,000 பேர் கூடி ராணுவ படை மாதிரி நின்னுட்டு கிளம்பி போனாங்க. ஒரு பிரச்சனை சிந்தல் சிதறல் இல்லாம. அதுவும் இந்த ஊடகங்கள் மறைச்சிச்சு. இன்னைக்கு ஒருத்தரை தூக்கி நிப்பாட்டுது, ஒருத்தரை குறியில தூக்கி போட்டு மூடுது. இதுதான் இந்த ஊடகங்கள் பண்ற வேலை. இதுதான் மடைமாற்று, இதுதான் துரோகம், பச்சை துரோகம், அநியாயம். இத பண்றதுக்கு பேரு பச்சை துரோகம். இப்ப பாருங்களேன், இவங்க கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேர்ல நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும். அத அடுத்து பேசுவோம். இப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து சரி, இல்ல நீங்களா இருக்கட்டும், தொலைக்காட்சி பெட்டியில நீங்க பார்ப்பீங்க. இப்போ ஒரு தேர்தல் வியூகம் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா, முதல்ல வந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச தொடக்கத்திலேருந்து இருக்கிற அந்த திமுக, அதிமுக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கு எதிர்முனையில போட்டியிடுற அதுக்கப்புறம் கட்சிகள். எது வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோ, ஒரு அதிக பெரும்பான்மையில் இருக்க கட்சிகளோ, அந்த கட்சிகள் இடம்பெறும் அதுல. ஆனா, இங்க தமிழ்நாட்டுல இந்திய ம். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியையே மற்றவையில வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, புதுசா வந்து பரப்புரைய பெருசா பண்ணாம 41 பேர கொன்ன பல விஷயங்கள் நடத்தி நிகழ்த்திய ஒரு கட்சிய, அந்த 2 பெரிய கட்சிகளுக்கு அடுத்து 3வது கட்சியா அத வச்சு, இந்த கட்சிய சுத்தமா மக்களிடத்தில இருந்து அகற்ற பார்க்குறாங்களே! இதை வந்து நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் தெரிஞ்சிருக்கிறதா நான் பார்க்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து ஜோதிட கலையை முழுமையா படிச்சு, பயிற்சி பெற்று பட்டம் வாங்கிட்டதா நினைக்கிறேன். இல்லன்னா இந்த அளவுக்கு வந்து வருங்காலத்தை அவங்க சிந்திச்சிருக்க முடியாது பாத்தீங்களா? வருங்காலத்தை சிந்திச்சிருக்காங்கல்ல, ஒரு 15 வருஷம் வரைக்கும் போயிருக்காங்க. அடுத்த 15 வருஷங்கள் வரைக்கும் யார் முதலமைச்சரா இருப்பான்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க வந்துட்டு இதுவரைக்கும் தேர்தலில் இடம்பெறாதவங்கள முன்னிலைப்படுத்துறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களான்னா, இது மாதிரி நாங்க பண்ணதில்லை. இப்ப ஏன் பண்றீங்கன்னா, அவர் வந்துருவாரு. நம்புறாங்க. அதுதான் இந்த ஊடகங்கள். இவங்களுக்கு எல்லாம் ஜோசியம் தெரியுது. வேணா நீங்க அவங்க கிட்ட போய் ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வந்துருவாருன்னு இவங்க வந்து திணிக்கிறாங்களா? இல்ல இவங்க என்ன சொல்ல வராங்க? இது வந்துட்டு அதாவது ஒரு இந்த கட்சிகள், அதாவது இந்த கட்சி சில சில பெரும்பான்மையான பணம் வச்சிருக்க கட்சிகள் எல்லாம் கருத்தை திணிக்க பாக்குறாங்க. மக்கள் வந்து எதை யோசிக்கணும், மக்கள் வந்து அன்றாட எதை பார்க்கணும் அப்படின்றத வந்துட்டு டிசைட் பண்றது யாருன்னா, இந்த பெரும்பான்மையா பணம் பலம் உள்ள கட்சிகள். சரிங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இதுவரை தேர்தலையே சந்திக்காத, ஒரு முறை சந்திக்காத தாவேகாவும் 125 இடம் வந்து ஜெயிக்க போறதா அறிவிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதனால? பணபலம். இத சொன்ன உடனே வந்துட்டு தாவேகா நண்பர்கள்லாம் வந்துட்டு குமுற வந்துருவாங்க. நம்ம கதறோம். நம்ம வந்து ஜீரோல போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கதறோம்னு சொல்லிட்டு, டேய், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. துரோகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அரசியல் வேற, நன்மை, தீமை வேற, விமர்சனம் வேற, இதெல்லாம் வேற. ஆனா துரோகம் வேற. சரிங்களா? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இதுவரையிலும் 1, 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியா மேலே ஏறிட்டு வர கட்சி, அது உங்க கட்சியாவே இருந்தாலும் நாளைக்கு நாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு நிற்போம். உங்க கட்சி ஒருவேளை நீங்க இப்போ வாங்கிட்டீங்க, ஒரு 10% 15% வாங்கிட்டீங்க. அடுத்த வருஷம் திமுகவோ அண்ணா திமுகவோ சேர்ந்து உங்களை மடைமறைக்கிறாங்கன்னா, அப்பவும் எங்களோட குரல்ல நாங்க கொடுப்போம். இப்போ குரல் கொடுத்திருக்கிறது எங்களுக்காக. புரியுதுங்களா? இதுவரை படியேறிட்டு வர ஒரு கட்சிய இப்படி மறைக்க பாத்தீங்கன்னா, யார்கிட்ட மறைக்க பாக்குறீங்க? மக்கள் கிட்ட மறைக்க பாக்குறீங்க. மக்கள் கிட்ட யாரும் இதுக்கெல்லாம் மக்கள் சலிச்சவங்க கிடையாது. இன்னும் 2 நாட்கள் இருக்கு. அந்த 2 நாட்கள்ல உண்மையான முடிவு என்ன அப்படின்னு தெரிய வரும். நல்லா குறிச்சுக்கோங்க. உண்மையான முடிவு. நீங்க எழுதுற இந்த இந்த பகல் வேஷம் கிடையாது. உண்மையான முடிவு தெரிய வரும்.
நான் இந்த கருத்து கணிப்பைய சூழ்நிலை வியாபாரமா தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, ம். ஒரு ஒரு மழை வருது. அந்த மழை காலத்துல என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்க? சோளம் விப்பாங்க, பொரி விப்பாங்க. ஏன்னா, அது அந்த நேரத்துல விற்பனை ஆகும். இப்ப தேர்தல் ம். முடிஞ்சிருக்கு. தேர்தல்லேருந்து தேர்தலோட முடிவு வர்றதுக்கு இந்த இடைப்பட்ட குறுகிய காலத்துல வருமானத்த ஈட்டுறதா தான் நான் இத பார்க்குறேன். ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஒரு செய்தி ஊடகம் நடத்தணும்னா, அது மிகப்பெரிய பணபலம் இருந்தா தான் முடியும். அதுக்குன்னு மிகப்பெரிய பணபலம் தேவைப்படுது. எந்த கட்சி வந்துட்டு அவர்களுக்கு அதிகமா வந்துட்டு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி நடத்துறாங்களோ, அவங்கள குறித்து தான் அவங்க வந்து போக முடியும். இது வந்துட்டு இதுவும் நம்ம செய்தி ஊடகங்கள் குறித்து சொல்லி தான் ஆகணும். பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்துட்டு நியாயமா செய்தி போடுறதுக்கு எந்த ஊடகமும் கிடையாது. திமுகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 10 ஊடகம். அதே மாரி அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 10 ஊடகம். இதுல எங்கிருந்து நல்லதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஊடகம் இருக்க போகுது? அப்படி இருந்தா அந்த ஊடகத்துக்கு என்ன காசு வந்துற போகுது? இதனால அந்த ஊடகமும் இந்த மாரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்றத வருத்தத்தோட தெரிவிச்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி, அப்படியே தள்ளப்பட்டாலும் நீங்க சொல்ற வார்த்தைய உண்மையா ஜெயிக்க முடியுமா? அந்த வார்த்தை வெல்லுமா? அத சொல்லுங்க. இதெல்லாம் வெல்லுமா? மக்களுக்கு புரியவா போகுது? அவங்களே வந்துட்டு பொறிக்கு அதாவது இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எல்லா கட்சியிலயுமே இருக்காங்கல்ல. அவங்கலாம் என்ன பண்றாங்க? மக்கள வந்து ஒரு பொறியில் சிக்கின எலி மாரி வச்சிருக்காங்க. பொறியில் சிக்க வேண்டிய எலி மாரி வச்சிருக்காங்க. இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறாங்களோ, அதுபடி தான் மக்கள் நடப்பாங்கன்றத நம்புறாங்க. ஜெயிக்கிறாங்க. அதுல ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ரொம்ப திமிரா, ஆணவமா. லாஸ்ட் தேர்தல்ல வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்துட்டு, நான் என்னால தான் வந்து திமுக ஜெயிச்சது அப்படின்றத பகிரங்கமா அறிவிக்கிறாரு. எப்படி ஜெயிச்சாரு? இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, அவர் என்ன ட்ரெஸ் போடணும், அது போடணும், இது பண்ணணுன்றதெல்லாம் அவரு பிளான் பண்ணி குடுத்தாரு. சோ மக்கள எப்படி ஏமாத்துறது, எப்படி மக்கள கவர்றதுன்றத அவரு அவரு சொன்னதா அவர் சொல்றாரு. அப்போ இங்க முட்டாள் யாரு? மக்கள். இத உணர மாட்டாங்க. இந்த தேர்தலையும் உணரல. இந்த தேர்தல்ல போன தேர்தல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்னா இந்த தேர்தல்ல 3 ஸ்ட்ராட்டஜிஸ். புரியுது. மக்கள் தான் உணரணும். மக்கள் உணராவிட்டால் மீண்டும் மீண்டும் நீங்கள் எலி பொறியில் சிக்கிய எலி தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது என்னன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தரு 10க்கு 10 ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பயங்கரமான போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். அவர் ம். யாருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் யார சொல்ல வரேன்னு? நம்ம அண்ணன் தான். நம்ம அண்ணன் தான். நீங்க சொல்றப்பயே தெரியுதே. 10க்கு 10 ரூமு ஏன்னா, நம்ம அப்படின்னு அவர் சொல்லும்போதே மேல தெரியுது. வந்து பெரிய அளவுல நம்ம மதிப்பு, மரியாதை நம்ம வச்சிருந்தோம். நானும் ரொம்ப நாளாவே அவருடைய காணொளிகள வந்து வருடக்கணக்குல பார்த்துக்கிட்டு வந்தேன். அவரு முதல்ல ஒரு வலைவலி வச்சிருந்தாரு. அத முடக்குனதுக்கு அப்புறம் 2வது ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு. அதையும் வந்து பார்த்து ஆதரவு குடுத்துட்டு வந்தோம். ஆனா, இப்ப அவரு என்ன பண்றாருன்னே புரியல. அவரு ஒரு மாநாடுன்னு ஒண்ணு அரங்குக்குள்ள நடத்துறதையே தடை பண்ணிட்டாங்க. அதையே உன்னால ஒழுங்கா பண்ண முடியல. ஒரு இவ்வளவு பெரிய தமிழ் தேசியம்னு ஒரு கட்சிய கட்டி, அத வந்து உலக அளவுல தூக்கி நிறுத்தி இருக்கும்போது, நீ அந்த அறையில உட்கார்ந்துகிட்டு கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. இத வந்து இத எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எப்படி சரி, நீங்க அப்படியே பில்டப் குடுத்துக்கிட்டே போறீங்க. அவரு யாருன்னு சொல்லுங்க. அவர பேர என்ன அவரு பேர ஓப்பனா சொல்றதுக்கு என்ன இருக்குது? பாரிசாலன் ம், அப்படின்னு ஒருத்தர் ம், இருக்கிறாரு. ம். நாம் அப்பா! தமிழர் கட்சியில பயணிச்சாரு. கருத்து ம், வேறுபாட்டால வெளியில போயிட்டதா சொல்லி, வெளியில போயிட்டாரு. ம், வெளியில ம், போனாலும் அவர் என்ன செய்யணும்? தமிழ் தேசியத்துக்கு உறுதுணையா இருக்கணும். ஆனா, அவர் என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறாரு? தமிழ் தேசியத்த ம், மக்களிடத்துல இருந்து மடைமாற்றுறாரு. புரியுதுங்களா? நீங்க ம். பார்க்குறீங்க? அவரு இப்ப இடைப்பட்ட காலத்துல அவர் அதாவது செய்த கருத்த பாருங்க. நான் சொல்லிடுறேன். அவரு வந்து இப்போ நான் அவர் மேல எனக்கு நெறைய மரியாதை இருக்கு. அவருடைய காணொளிகள் இருந்து அவரு அவரு என்னென்னலாம் வந்து செஞ்சுட்டு வராரோ, கடைசியா அவரு வெளிநாடு போயிட்டு வந்தது, அங்க நெறைய என்னென்ன நிகழ்வுகள்ல அவர் கலந்துக்கிட்டாருன்றத ரொம்ப ஓப்பனா சொல்ல முடியாது. ஆனாலும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே தான் வர்றோம். அவர் மேல ஒரு ஒரு மரியாதை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்பவும் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் அவரு கடந்த ஒரு ஒரு சில மாதங்களா அவர் என்ன பண்றாரு? அவர் என்ன பேசுறாருன்றது உண்மையாவே ஒரு தமிழ் தேசியவாதியா எனக்கு தெரியல. இப்போ உடனே அவரு வந்துட்டு நினைச்சுக்கிறது என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் உங்க மேல இப்பவும் எங்களுக்கு மரியாதை இருக்கு. மாற்று சிந்தனையில இருந்து நாங்க பேசல. நாம் தமிழர்ல இருக்கிறோமேன்ற ஒரே காரணத்தாக புத்தி மழுங்கி போய் நாங்க அதெல்லாம் எதையும் பேசல. இன்னைக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நல்லது சொன்னாலும் சரி கேட்டுப்போம். கெட்டது சொன்னாலும் சரி, அதையும் நாங்க வந்து யோசனைக்கு உட்படுத்துவோம். யோசனைக்கு உட்படுத்தாம நம்ம வந்து இந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறது இல்ல. நாங்க ஏன் இத சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு சில மாதங்களா சொல்ற ஒரு விஷயம் உண்மையாவே எங்களுக்கு புரியல. என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுடைய முன்னெடுப்பு தான் என்ன? நீங்க எத முன்னெடுக்கிறீங்க? உங்களோட பார்வை என்ன? இத நாங்க முன்னெடுக்கலாமா? வேணாமா? அப்படின்றத நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றது எங்களுக்கு தெரியல. நீங்களே இன்னும் கொஞ்சம் தெளிவா காணொளியில விளக்குனா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, தமிழ் தேசியத்துக்காக இன்னைக்கு முதன்மையா நிக்கிறது நாம் தமிழர் தான். அத உங்களால கூட உங்களுக்கே மாற்று கருத்து இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம். சரிங்களா?
ஆனா இன்னைக்கு அந்த நாம் தமிழரை பத்தி நீங்க எப்படி விமர்சனம் வைக்கிறீங்க? தரம் தாழ்ந்து விமர்சனம் வைக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அவங்க அவங்கள வந்து ஒரு மக்களை வந்து ஒரு குழப்புற மென்டாலிட்டிக்கு நீங்க போறீங்க. அதனால என்ன நடக்குது தெரியுங்களா? நடந்துச்சு தெரியுங்களா? நீங்க பண்ண விஷயத்தினால சொல்லி மாளாது. நம்மளை அழிக்கிறதுக்கு நம்மளே தான் இருக்கோம் அப்படின்றதுதான் இதுல சொல்ல வேண்டிய கருத்து. இப்ப இப்ப பாரிசாலன் இருக்காரு. இவரு ஒரு அமைப்பு தான் வச்சு நடத்தியிருக்காரு. இவர மாரியே நிறைய அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் செயல்படுது. அவங்கலாம் வந்து இந்த மாரி பண்றதில்ல. இப்ப சிலம்பரசன் ஒருத்தவர் கடைசியா ஒரு வாகனத்துல வந்து அடுத்த மாநிலத்து கொடி வந்தப்போ வந்து தடுத்தாரு. அவரு செஞ்சது வந்து நமக்கு உடன்பாடு அடுத்த இல்ல. மாநிலம் என்ன கர்நாடகால இருந்து வந்துச்சு. ஆமா. வந்துச்சு. அதுல வந்து அந்த கொடிய கழட்ட சொன்னப்போ, அது சம்பந்தமா அவரு வாக்குவாதம் ஏற்பட்டு அடிச்சாரு. அதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனாலும் அவரு ம். இது மாரியாச்சும் அவரு போராடுறாரு. ஏதோ ஒரு வகையில செயல்படுறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த 10க்கு 10 அறையில உட்கார்ந்துகிட்டு விமர்சனங்கிற பேர்ல, தரம் தாழ்ந்த விஷயங்கள் பண்றாரு. எத நீங்க வந்து கட்டமைக்க விரும்புறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அவருக்கு இன்னைக்கு அவர் வீடியோ பலமுறை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப கடைசியா அவர் வச்சிருக்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க. அவர் ஏன் இப்படி பண்றாருன்னே புரிய மாட்டேங்குது. அது அவரே விளக்கி நமக்கு சொல்லட்டும். தமிழ் தேசியத்த இவர் வழி நடத்தணும்னு விரும்புறாரா? அப்படியே நடத்தினா முடியுமா? நீங்க அமைப்பு தானே வச்சிருக்கீங்க. அந்த அமைப்பே உங்களால கட்டி கொண்டுட்டு போக முடியுமா? திருவண்ணாமலையில ஒரு 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 சம்பவம் நடந்துச்சு. கோயிலுக்கு போனீங்க நீங்க. சாமி கும்பிட போனீங்க. அப்போ வந்து இசை கலைஞர்களுக்குள்ள அங்க ஒரு தள்ளுமுள் வந்துச்சு. இவ்வளவு தூரம் வரைந்து அவங்க வாசிக்கணும்னு உங்கள்ட்ட சொல்லி அதே தூரத்துல தான நிறுத்திங்க. அதுக்கப்புறம் நீங்க முன்னெடுத்து அந்த திருவண்ணாமலை கோயில்ல நீங்க நிகழ்த்திய செயல் என்ன? நீங்க கண்ட தீர்வு என்ன? நீங்க வந்து ஒரு விஷயத்த தொட்டு அந்த விஷயத்த எதையாவது முடிச்சிருக்கீங்களா? ஒரு மாநாடு மாநாடு கூட கிடையாது. ஒரு சின்ன அரங்கத்துக்குள்ள நடத்தக்கூடிய அந்த திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற விஷயத்த உங்களால நடத்தி முடிக்க முடிஞ்சுதா? நீங்க வந்து ஒரு அமைப்பா இருக்கீங்க. அந்த அமைப்பையே உங்களால ஒழுங்கா செயல்படுத்த முடியல. அவ்வளோ பெரிய கட்சிய விமர்சனம் பண்றேங்கிற ஒரே ஒரு பேர்ல, இப்படியா போவாரு அதுக்குன்னு? இப்போ இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு சொன்னா, நாம் தமிழருக்காக ஓட்டு போட்ட 37 லட்சம் வாக்காளர்களும் ஏதோ புத்தி மழுங்கி போய் அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு அரசியல் புரிதலே இல்லாம நம்மளே ஏதோ நம்ம அவருக்கு ஒரு ஜாலரா தட்டிட்டு போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாரிசாலன்னா உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். இங்க தமிழ் தேசியம் வேணும்னு உயிரை கொடுத்தும் போராடிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்க வார்த்தைக்காகவோ இல்ல சீமான வார்த்தைக்காகவோ இல்ல. எங்களுடைய கருத்து உங்களோட அதாவது முரண் இல்லாம ஒத்து போறதுனாலதான் நாங்க உங்களோட பயணிக்கிறோம். இல்லைன்னா யார் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பாங்களோ அவங்க கூட பயணிப்போம். இன்னைக்கு சர்வதேச அளவுல சீமான் அண்ணன் தான் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறார். நீங்களே ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம், அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கிற பட்சத்துல அவரை பிடிக்காம நாங்க எப்படி தமிழ் தேசியத்தை வெல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் நீங்க தான் வந்து ஏதாவது பண்ணிடுவீங்களா? இந்த தமிழ் தேசியங்கிற அழிய போற எழுச்சி தமிழ் தேசியங்கிற எழுச்சி எவ்வளவு நாளா நடக்குது? இல்ல இவர் ஒண்ணு சொல்றாரு. நம்ம ஓப்பனா உடைச்சு பேசுறோம். இவருக்கு வந்து அதாவது அதிமுக மேல ஒரு கரிசனம் இருக்கு. சரிங்களா? அது வந்து இந்த தேர்தல்ல இவர் அணுகுனதுல நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு. சரிங்களா? இப்போ அதிமுக கூட ஒத்து போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வர்றாரு. சரிங்களா? நாம் தமிழர் அவங்க கூட இது பண்ணாவே ஓரளவுக்கு இது சரியான முடிவா இருக்கும்ன்ற மாதிரி அவர் விரும்புறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க நாம் தமிழர் கூட ஜாயின் பண்றது அதை விட சரியான முடிவா இருக்குங்க. நீங்க ஏன் ஜாயின் பண்ணல? அப்போ உங்களுக்கும் நாம் தமிழருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு ஒரு தமிழ் தேசியத்தை ஒத்த கருத்துடைய தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தக்கூடிய நீங்களும் எங்களுக்குமே எல்லாம் சரியா இருந்தோம், நீங்க விலகி போறீங்கன்றப்போ எதுவுமே சரியில்லாத எல்லாமே முரண்பட்ட ஒரு கருத்துக்களை கொண்ட அதிமுக கூட எப்படி வந்து நம்ம வந்து கூட்டணி வைக்க முடியும்? இதை எப்படி நீங்க சரின்னு சொல்றீங்க? ஏன் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு மடைமாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ப்ரோ? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதாவது அவரு இந்த தமிழ் தேசியத்த வந்து மழுங்கடிச்சிடலாம்னு நினைக்கிறான்னு தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு பெரிய கட்சியோட கூட்டணிங்கிற பேர்ல ஒரு சின்ன கட்சி போகுதுன்னு சொன்னா, என்ன ஆகுதுங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம காணொளியில இங்கேயே போட்டிருக்கிறோம். ஒரு பெரிய கட்சியில போனுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வாக்கு சதவீதம் குறைஞ்சு கரைஞ்சு போயிரும். இந்த நாம் தமிழர் கட்சி அந்த மாரி போகணும்னு இவர் விரும்புறாரு. யாரு? பாரிசாலன் விரும்புறாரு. இத அதுல போய் ம். தெறிச்சு வச்சு, இத அழிச்சு க இத வந்து தரமட்டமா அந்த நாம் தமிழர்ங்கிற கட்சிய ஒழிச்சு கட்டிப்புடுங்கிறதுல பாரிசாலன் வந்து முழு மூச்சா வன்மத்தோட செஞ்சிருக்காரு. இன்னொன்னு நான் எப்படி பாக்குறேன்னா உங்களுக்கு டிவிகே மேல அப்படி என்ன வன்மம்? திமுக இங்க போட்டு பொளந்துகிட்டு இருக்கிறாங்க. திமுக வந்துட்டு ஊழல் லஞ்சத்துல பெருச்சாளி மாதிரி இருக்குது. ஆனா நீங்க ஏன் வந்து திமுக விட்டுட்டு தாவேக்காவை அடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, திமுகன்றது நமக்கு நம்மளுடைய குல எதிரி. சரிங்களா? ஆனா
ஒரு அஜெண்டாவை ஒருத்தன் செட் பண்றான். திமுக, தாவேக அப்படின்ற அஜெண்டாவை செட் பண்றான். நான் தான் அவனுக்கு முதன்மையான எதிரியே தவிர, இவன் செட் பண்றது வேற மாதிரியான பின்பம். இத அரசியல் புரிதல் இவ்வளவு இருக்கிற நம்ம அண்ணனுக்கு தெரியாம போயிடுச்சுங்களா? இதுக்குள்ள என்னென்ன அரசியல் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியலன்னா. அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் அது தெரிஞ்சு தான் அமைதியா இருக்கிறாரு. அவருக்கு தேவை நாம் தமிழரை ஒழிக்கணும். யாருக்கு? பாரிசாலனுக்கு. வன்மம். அதாவது இப்போ சொல்றேன் நானு, தாவேகாவுக்கு தாவேகா மட்டும் இருக்கணும்ன்றது நோக்கம் இல்ல. தாவேகாவும் திமுகவுமா தான் இந்த நாட்டை ஆளணும்ன்றது நோக்கம். அது எதை விட பயங்கரம்னா திமுக விட பயங்கரம். இங்க நாங்க நாங்க இங்க போட்டு பெரியார போட்டு பொலன்னு பொளந்து சமாதி கட்டியாச்சு ஆல்மோஸ்ட். அங்க ஒருத்தர் அப்பதான் கொடி பிடிக்கிறார் தூக்கி, விஜய். அப்ப அவர் அடிக்கணுமா, அழிக்கணுமா, ஒழிக்கணுமா, இல்ல தூக்கி பிடிக்கணுமா? நீங்க சொல்லுங்க. நீங்களும் ஒரு எதிர்ப்பாளி தானே? அப்ப அந்த மனநிலைமைக்கு உங்களுக்கு உங்களுக்கு வரலையா அந்த மனநிலைமை? உங்களுக்கு கொதிக்கலையா ரத்தம்? அன்னைக்கு சீமானன் வந்து 2016ல வந்துட்டு பெரியார வந்துட்டு எதிர்க்கல அந்த அளவுக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் காணொலி போடுறீங்களே. இன்னைக்கு மட்டுப்படுத்தி சமாதி கட்டுற நேரத்துல ஒருத்தர் வந்து தூக்கி பிடிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு எங்க போச்சு அந்த கோபம்? எதனால எதிர்க்கிறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஏங்க 60, 70 வருஷமா எதிர்த்து ஒரு கட்சி போராடிட்டு இருக்கிறான், இருந்துகிட்டு இருக்கிறான். அவனை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல புதுசா ஒருத்தன் கொடி தூக்குறான். கொடி தூக்குறவன பொலியர்னு ஒரு அடி அடிப்பாங்களா? இல்ல 70 வருஷமா இருக்கிறவங்க அடிப்பாங்களா? 70 வருஷமா இருக்கிறவங்க நம்ம அடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அடிச்சுதான் ஒரு இடத்துக்கு முன்னேறோம். இப்ப திருப்பி வந்து ஒருத்தன் கொடி ஏத்தனா நானும் பெரியார ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க பாரிசாலன் அண்ணா அவர்களே. உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. நீங்க உங்க காணொலிகளை இதுக்கப்புறம் போட்டாலும் நாம பார்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளவு கருத்துக்கள் இருக்கும். ஆனா ஏன் இப்படி மட்டுப்பட்டு போறீங்கன்றது நமக்கு புரியல. பார்க்கலாம் எதிர்வரும் காலத்துல அவர் எது மாரியான செயல்கள்ல ஈடுபடுறாருன்னு. பொறுமையா நேரத்த ஒதுக்கி இந்த காணொளிய கொடுத்த உங்களுக்கும், இத பார்வையிடுகின்ற மக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்ப்பா. நன்றி. நன்றி.